நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514647714. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நிகரார். திரு ஆர்.கே., இது புதிய செய்தி இல்லை. அண்ணாமலை மாறுகிறார், ஒரு புதிய தலைவர் வருகிறார் அப்படின்னு பல முறை நம்ம கேட்டிருக்கோம். அந்த வரிசையில் இதை பார்க்கிறதா இல்லை இஸ் சம்திங் ரியலி ப்ரூவிங் இன் டெல்லி? வாய்ப்புக்கு நன்றி ஹரி. நிச்சயமாக நீங்க இங்க குறிப்பிட்டது போல நத்திங் இஸ் ஓவர் அண்டில் இட்ஸ் ஓவர் என்று நம்புவோர் நபர்களில் நானும் ஒருத்தன். பட் இதுவரை இருக்கின்ற ஒரு முறையும் நானோ இல்லை என்றால் நீங்களோ இந்த அளவுக்கு இதை பற்றி பேசவில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் மத்திய பாஜக நிச்சயமாக அண்ணாமலையை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வைத்துக் கொண்டிருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கோம். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று பாத்தீங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கினுடைய இல்லை என்றால் ஒரு ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கினுடைய விளைவாக நடக்கின்ற ஒரு மாற்றமாகத்தான், மாற்றம் என்றே நான் அடித்து கூறுகிறேன், மாற்றமாகத்தான் பார்க்கிறேன். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னவென்றால், அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக 2026 தேர்தலை ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏனென்றால் அவர்களுக்கு ரெண்டு பேரும் கூட வந்தால் நிச்சயமாக பாமக கூட இருக்கும். அதே மாதிரி உதவி கட்சிகள் ஜான் பாண்டியன், ஐஜேகே இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் பலமில்லாத பலவீனமான கட்சிகள், பல கட்சிகள் கூட இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அது முன்முனை போட்டியாக மாறிவிடும். விஜய் டிவிக்கு ஒரு சைடுல இருக்கும். இதனால அது நிச்சயமாக திமுகவினுடைய திரும்பி வர்றதுக்கு வழிவகுக்கும் என்றதுதான் என்னுடைய தியரியாக இருக்கிறது. அதுதான் நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று கூறுகிறேன். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது தியரி இஸ் பேஸ்ட் ஆன் விஜய் ஃபிராக்ஷன் டுடே, அதாவது பல கருத்து கணிப்புகள் நடந்துள்ளது. ஆனால் இதற்கு தடையாக இருக்கிறது அண்ணாமலை என்று அனைவரும் கூறுகிறார்கள். அண்ணாமலையே 2024 தேர்தலுக்கு முன்பே அவர் கூறியிருக்கிறார், அதிமுகவோட நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளையானால் இல்லை என்றால் கூட்டணி வைக்கின்ற பட்சத்தில் நான் தலைவனாக இருக்க மாட்டேன், தொண்டனாக இருப்பேன் என்று கூறியிருக்கிறார். அப்போ மத்திய பாஜகவும் அவருக்கு ஒரு ஸ்டெப் டவுன், இல்லை என்றால் நெருக்கடி, இல்லை என்றால் லாஸ் ஆஃப் ஃபேஸ் கொடுக்கக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் அவரை மாற்றி நிறுத்தி திடீரென்று இன்னொரு தலைவரை கொண்டு அவர் தமிழகத்தினுடைய அதே சீட்டில் இருக்கிறது நிச்சயமாக ஒன்றா இருக்காது. ஒன்று. இரண்டாவது, அவரையே தலைவராக வைத்துக் கொண்டு பயணிக்கவும் இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அது அவரை ஏறத்தாழ புறக்கணித்து விட்டு, இல்லை என்றால் அவரை சிறுமைப்படுத்திக் கொண்டு எடப்பாடியை அதுக்கு அது ஒரு முதன்மைப்படுத்துகின்ற ஒரு தலைவரா தொடர்ந்து அதிமுக கூட்டணியும் அனுசரிக்கிறதுல அவருக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க? நிச்சயமாக இருக்கிறது. முன்னாடி இருந்தது. அதிலிருந்து இதுவரை அந்த வெளிப்படையான ஒரு மாற்றம் நான் காணவில்லை. எந்த அளவுக்கு அவர் 2024 தேர்தலில் அடித்து சொன்னாரோ, நான் தலைவனாக இருக்க மாட்டேன், தொண்டனாக இருப்பேன், அது அதிமுக என்று குறிப்பிட்டு சொன்னாரோ, அந்த அளவுக்கு நான் யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேன், இல்லை என்றால் நான் இந்த கூட்டணிக்காக பாடுபடுவேன் என்றால் அவர் பேசுனதே கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்ப தெரிஞ்சு விட்டது. அப்போ அடுத்த கட்டமாக நகர்வுகள் 2024 இருந்தே நடத்தியிருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. அது நடக்காத காரணத்தால் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு இந்த அழுத்தம் வந்திருக்கிறது. Right. Thank you for your insights, Mr. R.K. Thank you very much. Very interesting insight. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.